இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் 2021 பெர்த் ஸ்கால்சர்ஸ் வெர்சஸ் சிட்னி தண்டர் 34th T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா பெர்த்தில் இருக்கிற பெர்த் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஸ்பின்னர் சீமஸை விட ஒரு ஹையர் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ல இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் பேட்ஸ்மேனுக்கு நல்ல அட்வான்டேஜ். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீமஸை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேட்ஸ்மேனுக்கு தான் சாதகமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய அளவில் வந்து டேர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வைஸ் வந்து கிடைக்கல. பட் ஆனால் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ஆஸ்திரேலியன் கிரவுண்டு சேம் பெர்த் கிரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசு தான். ஸோ அதனால் பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணாங்கன்னா டீப்பில் கேட்ச் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். டீப்பாக இருக்கட்டும், லாங் ஆன் லாங் ஆஃப், ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா. ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாகவே சீமஸாக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் பிக் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பிபிஎல், அதாவது இந்த 2021 பிபிஎல்லை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 174 to ஒரு 176 இருக்குது அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இதை கம்பேரிட்டிவ்லி பார்க்கல ஒரு டீசெண்டான பேட்டிங் சர்ஃபேஸ்னு சொல்லிடலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹைலைட்டாக இருக்குன்னா, ஹைலைட்டுன்றதோட ஒரு ஃபன் ஃபேக்ட்னு கூட சொல்லலாம். இங்கே நான் சொன்ன மாதிரி 3 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்லுமே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ஒன் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் எடுத்திருக்காங்க. சேசிங் எடுத்தது மட்டும் இல்லாமல் 3 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா தோத்தும் போயிருக்காங்க. அதில் 2 டீம், அதாவது மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் அண்ட் சிட்னி சிக்ஸர்ஸ். ஸோ இந்த 2 டீமுமே கிட்டத்தட்ட 100 ரன்னுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170+ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் வந்து ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாகவே இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் ஏதோ ஒரு ட்ரபிள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு இருக்குது. ஸோ மோர் ஓவர் இந்த மேட்ச்சில் டாஸ் ஒன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக தான் இருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் பேட்ஸ்மேனுக்கு இங்கே அட்வான்டேஜ் கண்டிப்பாகவே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அடுத்து பெர்த் ஸ்கால்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஜசன் ராய், ஜோஸ் இங்கிலீஷ், காலின் முன்ரோ, லியாம் லிவிங்ஸ்டோன், மிச்சல் மார்ஷ், ஆஸ்டன் டர்னர், ஹார்டை, ஆண்ட்ரூ டை, ரிச்சர்ட்சன், பெஹ்ரண்டாஃப், ஃபவாத் அகமது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் ஸ்கால்சர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து சிட்னி தண்டரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். உஸ்மான் கவாஜா, அலெக்ஸ் ஹெல்ஸ், ஃபெர்குசன், சாம் பில்லிங்ஸ், அலெக்ஸ் ராஸ், அர்ஜுன் நாயர், பென் கட்டிங், கிறிஸ் கிரீன், நேதன் மேக்கண்ட்ரியூ, ஆடம் மில்னே, டன்வீர் சங்கா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 171. அடுத்து ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 164. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். அலெக்ஸ் ஹெல்ஸ், ஃபெர்குசன், ஜேசன் ராய், காலின் முன்ரோ, மிச்சல் மார்ஷ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் சாம் பில்லிங்ஸ் இருக்காரு. அவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ப்ரோ, நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க ரெடி ஷார்ட் லீக்ல அப்படின்றவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சாம் பில்லிங்ஸும் இங்கே சேர்த்து பிக் பண்ணலாம். ஏன்னா ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தனிப்படையாக கேட்டிங்கன்னா நான் வந்து டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் சொல்லுவேன். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை நீங்கள் ஜோஸ் இங்கிலீஷை விட்டுட்டு வந்து நீங்கள் சாம் பில்லிங்ஸ் எடுக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து ஜோஸ் இங்கிலீஷை வச்சுக்கிட்டு அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேரா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ் பிக் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் சாம் பில்லிங்ஸ் பிக் பண்ணிங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு நல்ல பவுலரோ இல்லை ஆல்ரவுண்டரோ இல்லை பேட்ஸ்மேனோ விட வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்க தயாரா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா சாம் பில்லிங்ஸ் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. ஸோ அதனால் அவர் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டச்சில் இல்லாத மாதிரிலாம் தெரியுது. பட் இருந்தாலும் அந்த டாப் 4ல் இருக்கிற பேட்ஸ்மேன் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அவரோட டேலண்ட்டும் நம்மளுக்கு தெரியும். ஒரு டீசெண்டான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ கேரி பண்ணி கொண்டு போவார் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ பெட்டரான ஒரு பேட்ஸ்மேன். பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸில் டச்சில் இல்லை. நான் அந்த நம்பர் 4ல் ஆடுறாரு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நான் சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் நீங்கள் எடுக்கணும்னா இங்கே வந்து பெட்டரான ஒரு பிளேயரை நீங்கள் விட வேண்டியது இருக்கும், ஆல்ரெடி இன்ஃபார்ம் பிளேயரை. ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் ஷார்ட் லீக்கில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக கிராண்ட் லீக்கில் நீங்கள் சாம் பில்லிங்ஸை வச்சு எந்த டீமில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் என்னோட ஒரு ஒப்பீனியன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜசன் ராய், காலின் முன்ரோ, அலெக்ஸ் ஹெல்ஸ், உஸ்மான் கவாஜா. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜே ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டை, டன்வீர் சங்கா,
நாதன் மெக்காண்ட்ரியூ, கிறிஸ் கிரீன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அலெக்ஸ் ஹெல்ஸை கேப்டனாகவும் மிச்சல் மார்ஷை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். அலெக்ஸ் ஹெல்ஸை கேப்டனாக கொடுத்த ரீசன், அலெக்ஸ் ஹெல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுறாரு. கிட்டத்தட்ட வந்து இனிஷியலாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆனாலுமே அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம், அந்த இம்பாக்ட், ஃபார்ம்ன்றதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஃபஸ்ட்டு 4 ஓவர் அந்த பவர் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அலெக்ஸ் ஹெல்ஸ். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32-35 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் ஓவர் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன் சொல்கிறேன்னா அந்தமாரி ஸ்கோர் பண்ணக்குள்ள பவுண்டரிஸில் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ட்ரீம் லெவலில் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஒரு பெட்டரான ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹெல்ஸை சொல்லுவேன். ஏன்னா ஏனாந்தானே அடிக்க மாட்டார், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பந்தை கரெக்டாக ரீச் பண்ணி ஆடுவார். நான் எப்பயுமே சொல்கிறதா ஜெசன் ராய் அலெக்ஸ் ஹெல்ஸ்க்கு அந்த சின்ன வித்தியாசம் இருக்கும். ஸோ ஜெசன் ராய் ஃபஸ்ட் பால்லேருந்து அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர், பட் இருந்தாலும் ஹெல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு 5 to 6 பால்ஸ் எடுத்துப்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாலுமே அட்டாக் பண்ணி ஆடுவார். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெசன் ராய் பெரிய அளவில் வந்து டச்சில் வந்து பெரிய அளவில் அவரோட பெஸ்ட்டில் இல்லைன்றதுனால ஓரளவுக்கு பார்த்து ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹெல்ஸ் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இருப்பார். மேபி அந்த பவர் பிளேவை தாண்டி கொஞ்சம் நேரம் நீடிச்சிட்டாருனா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அவர் கேப்டனாக யூஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒன்றா சேஃபராக மூவ் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஹெல்ஸுக்கு கொடுத்துருக்கிறேன். வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ். ஸோ மிச்சல் மார்ஷ் ஏன் கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4 டாப் 5 ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 3 ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணுவார். பட் இருந்தாலும் ஒரு மேட்ச் டு மேட்ச் வந்து அந்த 2 to 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபார்ம் வித் த பால் வித் த பேட்டில் இருக்காரு அப்படின்ற ஒரு ரீசனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிச்சல் மார்ஷுக்கு போயிருக்கிறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இங்கே கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் வந்து முன்ரோ இருக்காரு. பட் இருந்தாலும் முன்ரோ வந்து நீங்கள் ஷார்ட் லீக்ல நம்பி போவீங்களா அப்படின்றது எனக்கு டவுட். ஏன்னா நான் வந்து பர்சனலாக முன்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு என்ன ரீசன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் ஆர் மிஸ்டேக் பேட்ஸ்மேன். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் நான் என்னோட வீடியோவில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், ஃப்ளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்குமே ஒன்று அடித்தா நல்ல ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார், அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடுவார். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கெயின் ஆச்சு. ஸோ எந்த அளவுக்கு அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் காலின் முன்ரோ. ஒரு டீசெண்டான ஒரு பிபிஎல் பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காரு. மேபி நீங்கள் வந்து அவர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கேப்டனாக வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதுதான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் இந்த மேட்சுக்கு என்னுடைய டீம் 1. அடுத்த டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜோஸ் இங்கிலீஷ். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜெசன் ராய், அலெக்ஸ் ஹெல்ஸ், உஸ்மான் கவாஜா, ஃபெர்கூசன். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டோன், மிச்சல் மார்ஷ். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டை, டன்வீர் சங்கா, நாதன் மெக்காண்ட்ரியூ. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேல்கம் ஃபெர்கூசனை கேப்டனாகவும் ஜெசன் ராயை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ கேலம் ஃபெர்கூசன் ஸோ வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசைட் படாத ஒரு பிளேயர்னு சொல்லுவேன். இந்த பிபிஎல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட செம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு 2-3 இன்னிங்ஸ் தான் கொஞ்சம் அவருக்கு பேடாக அமைஞ்சிருக்கே தவிர மற்ற எல்லா இன்னிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக வந்து ஆடி இருக்காரு. அதேமாரி பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிங்ஸும் இல்லை, கிட்டத்தட்ட 65 to 66% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசனை பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் எப்பயுமே சொல்லுவேன் டீம் 2 வந்து மோர் ஓவர் நான் வந்து கிராண்ட் லீக் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஷார்ட் லீக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன், கிராண்ட் லீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுப்போம் ப்ரோ, அப்படி இருக்கிறவங்க மட்டும் இந்த டீமை நீங்கள் ஷார்ட் லீக்கில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமை கிராண்ட் லீக் யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் கேப்டன் ஜெசன் ராய் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ ஜெசன் ராயை கொடுத்தது ரீசன் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு ஹிட் ஆர் மிஸ்டேக் பேட்ஸ்மேன்றதுனால ஸோ ரிஸ்க் எடுத்து அவருக்கு போயிருக்கிறேன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. மேபி இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன் ப்ரோ அப்படின்றவங்க ஜஸ்ட் வந்து லியாம் லிவிங்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்லையும் ஃபெர்கூசனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸும் நீங்கள் வந்து வச்சு கிராண்ட் லீக் கொண்டு போகிறது மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ஃபெர்கூசனை கேப்டனாகவும் லியாம் லிவிங்ஸ்டோனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக வச்சு கூட கொண்டு போகலாம் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு என்னோட சஜஷன். அதாவது இன்னொரு டீம் சொல்கிறேன், பட் இந்த டீமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கும் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் லீக் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன் வந்து ஷார்ட் லீக் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபெர்கூசனை நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபெர்கூசனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாகவே சொல்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிஸ்கி சாய்ஸ்ன்னு சொல்லவே மாட்டேன். மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து ஒரு சேஃபான பிளேயர் தான். பட் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சேஃபாக மூவ் பண்ணணும் தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நான் வந்து டீம் 1 எடுக்க முடியல. ஸோ டீம் 2 அவரை கேப்டனாக கொடுத்து அதனால தான் நான் வந்து இதை ஷார்ட் லீக் எடுத்துகிட்டு போகலாம், கிராண்ட் லீக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ லியாம் லிவிங்ஸ்டோன் ஸோ அவரை பற்றி நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இன்னும் வரல. பட் ஆனால் ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி அவரை நீங்கள்
வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல உங்களோட ஒரு டீமில் அவரை நீங்கள் கேப்டனா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ 1 or 2 ஓவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். ஸோ மேபி ஒரு பெட்டராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 என்னுடைய டீம் 2. உங்களுக்கு இந்த 2 டீமே ஓகே நான் மட்டும் எடுத்துகிட்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனாக டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த 2 டீமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து என்னோட டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி என்னோட டெலகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.